வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் வேளாண் அறிவியலாளர் எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம். சுவாமிநாதனின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் வெளியிட்டார் பிரதமர் மோடி. உழவர்களின் நலனை காக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரி விதித்த பின்னணியில் அறிவிப்பு. எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டையொட்டி அவரின் சாதனைகளை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின். சுவாமிநாதனை அடியொற்றி மேலும் பல மாணவர்கள் சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிப்பு. கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாக திமுக அரசு உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. திமுக அரசு பட்டை நாமம் சாற்றியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியதற்கு பதில். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு வரியை 50 விழுக்காடாக அமெரிக்க அரசு உயர்த்தியுள்ள நிலையில் உழவர்களின் நலனை காக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிப்பதாக அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் இந்தியாவின் வேளாண் விளைபொருள்கள், மதிப்பு கூட்டு பொருட்களின் ஏற்றுமதி குறைந்து உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் டெல்லி பூசாவில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் எஸ் சுவாமிநாதன் நினைவாக அஞ்சல் வில்லையையும் நாணயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். விழாவில் சிறப்புரையாற்றிய பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி உழவர்களின் நலனை காப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறியுள்ளார். உழவர்கள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் ஆகியோரின் நலனை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கும், மீனவர்களுக்கும், பால் உற்பத்தியாளர்களுக்கும் அவர்களின் பொருட்களுக்கு அதிக விலை கொடுக்க அரசு தயாராக உள்ளதாகவும் பிரதமர் உறுதியளித்தார். வேளாண் விஞ்ஞானி எஸ் சுவாமிநாதனுடனான சந்திப்பு மதிப்புமிக்க கற்றல் அனுபவமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். அறிவியல் என்பது வெறும் கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை என்றும் அது மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்று வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் தன்னிடம் கூறியதாக பிரதமர் குறிப்பிட்டார். அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியதற்கு தாம் பெருமிதப்படுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள அவர் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் மாலை அணிவித்து திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணா சிலை அருகிலிருந்து பேரணியாக சென்று மெரினா கடற்கரை, காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடங்களிலும் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வேளாண் அறிவியலாளர் எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டு விழாவையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது சாதனைகளை நினைவு கூர்ந்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போரூர், தஞ்சை, ஈச்சங்கோட்டை வேளாண் கல்லூரி ஆகியவற்றிற்கு எஸ் சுவாமிநாதன் பெயரை தனது அரசு சூட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பயிர் பெருக்கம் மற்றும் மரபியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவருக்கு எஸ் சுவாமிநாதன் பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எஸ் சுவாமிநாதனை அடியொற்றி மேலும் பல மாணவர்கள் சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இயக்கமாக திமுக அரசு உள்ளதாக தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கற்றல் அறிவுத்திறன் அதிகரிக்க வேண்டிய பள்ளி தலைமை ஆசிரியர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சி. ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தில் கடலூர் மாவட்டம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது பெருமிதம் அளிப்பதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு பட்டை நாமம் சாற்றுவதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அன்பில் மகேஷ், ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இயக்கமாக திமுக அரசு உள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இடித்துரைத்த பிறகாவது சி. சண்முகத்துக்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என நம்புவதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் திமுக பரப்புரை செயல்பாட்டு அலுவலகத்தை தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் டி.ஆர்.பி. ராஜா, உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், நிலமேகம் மாநகராட்சி மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம், பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா,
திமுக அரசு செயல்படுத்தி வருகின்ற மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து வயிற்றெரிச்சல் அதிமுகவின் சி.வி. சண்முகம் வழக்கு தொடுத்ததாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இடித்துரைத்த பிறகாவது சி.வி. சண்முகத்திற்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். இப்போது அவருக்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என்று நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களை குறித்து நாங்க எவ்வளவு அது பேசுறதே நம்மளுக்கு ரொம்ப தரக்குறைவா நினைக்கிறேன். அவர்களோட அம்மையார் அவர்கள் பேரையும் அவங்க போட்டு நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சாங்க. அப்ப அதையும் அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அம்மையார் மறைவுக்கு பிறகு அவங்களுக்கே துரோகம் செய்யற ஒட்டுமொத்த கூட்டமாகத்தான் அந்த கூடாரம் திகழ்கிறது. அதில் இவர் ஒரு பிரதான உதாரணமாக இருக்கிறவர் தான் தெரிகிறது. கடலூர் மாவட்டம் நரையூரில் உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பயனாளிகளுக்கு கடன் உதவியை வழங்கினார். கடலூர் மாவட்டம் நரையூரில் நடைபெற்ற முகாமில் புதூர், அரசங்குடி, வடபாதி, சித்தேரி ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் தங்கள் கோரிக்கைகளை, மனுக்களையும் அதிகாரிகளிடம் அளித்தனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் 206 பேருக்கு 1,27,00,000 ரூபாய் கடனுதவியை அமைச்சர் கணேசன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் கோட்ட ஆட்சியர் விஷ்ணுபிரியா, வருவாய்த்துறையினர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சாதி மாறி திருமணம் செய்து கொள்வோர்களை பாதுகாக்கும் வகையில் அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள புதிய தமிழகம் கட்சி தலைமையகத்தில் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சாதி மாறி திருமணம் செய்யும் தம்பதியினரை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற கோரி ஆகஸ்ட் 17ஆம் நாள் திருச்சியில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். கவின் கொலைக்கு எதிராக திமுக, அதிமுக, பாஜக ஆகியன கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்றும் கிருஷ்ணசாமி வினவினார். பள்ளிகளுடைய பெயர், கல்லூரிகளுடைய பெயர், பல்கலைக்கழகங்களுடைய பெயர் எதுவுமே சாதியினுடைய பெயரால் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. முதல்ல அதை செய்யணும். ரெண்டாவது, இப்பொழுது இந்த மாதிரி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த, தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதை தடுத்து நிறுத்தக்கூடிய, கொலையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அந்த தடுத்து நிறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டினை சிறப்பாக நடத்த உள்ளதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநாட்டுக்கான கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் அந்த கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, பூம்புகாரில் நடைபெறவுள்ள வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மாநாடாக அமையும் என்றும், இந்த மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். வரக்கூடிய 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூம்புகாரில் எங்கள் மருத்துரையா அவர்கள் தலைமையில் மகளிர் பெருவிழா மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் காவல்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி, மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட எல்லா துறையை சார்ந்த அதிகாரிகள் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டி நடத்தினார். அதில் எங்களையும் அழைச்சாலும் நாங்களும் பங்கேற்று கொண்டோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேநீர் கடையில் பண்டங்களை தின்றுவிட்டு பணம் கொடுக்காத ஒருவன் கடையை அடித்து நொறுக்கிய கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகள் வெளியாகியுள்ளது. வாணியம்பாடி பெருமாள்பேட்டையில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையொட்டி உள்ள தேநீர் கடையில் புகழேந்தி என்ற இளைஞர் பண்டங்களை தின்றுவிட்டு பணம் கொடுக்காமல் கடன் கணக்கில் எழுதிக் கொள்ளும்படி கூறியுள்ளார். இதனால் கடை உரிமையாளருக்கும் புகழேந்திக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது புகழேந்தி கடையில் இருந்த கண்ணாடி பெட்டியை கையால் அடித்து நொறுக்கியுள்ளார். இதில் புகழேந்திக்கு கையில் காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து தேநீர் கடை உரிமையாளர் முபாரக் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தன் மீது புகார் அளித்ததை அறிந்த புகழேந்தி மீண்டும் 2வது முறையாக தேநீர் கடைக்கு சென்று அடித்து நொறுக்கியுள்ளார். இந்த தகவலை அறிந்த காவல்துறையினர் புகழேந்தியை கைது செய்தனர். அதன் பின்னர் தேநீர் கடையை மூடுமாறு காவல்துறையினர் வற்புறுத்தியுள்ளனர். இதற்கு வணிகர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு நபர் பொருட்களை ஒரு 350 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொண்டு பணம் தரவில்லை. கடையில் வேலை செய்பவர் பணத்தை கேட்டவுடன் பணத்தை கொடுக்க முடியாது என்று கண்ணாடி ஷோகேஸை உடைத்தார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மற்றும் வணிகர்களுக்கு
மேலும் மேலும் வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. காவல்துறை இரும்பு கரத்தை கொண்டு இந்த மாதிரி இது போன்ற நடவடிக்கைகளை அடக்க வேண்டும். இல்லையெனில் வணிகர்கள் கண்டிப்பாக இது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளையே கடையடைப்பு செய்து பெரிய இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் மூலமாகவும் வாணியம்பாடி தொழில் வணிக சங்க பேரமைப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை கிண்டியில் தாவேக பதாகையை கிழித்த விவகாரத்தில் அண்ணன் தம்பியை தாக்கிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிண்டி நாகிரெட்டி தோட்டத்தை சேர்ந்த ஸ்ரீராம் தாவேகாவின் 168வது வார்டு பொருளாளராக உள்ளார். 3 மாதங்களுக்கு முன் அந்த பகுதியில் தாவேக சார்பில் பேனர் வைத்துள்ளனர். அந்த பேனரை கிழித்தது தொடர்பாக ஸ்ரீராமுக்கு சந்தோஷுக்கும் இடையே முன்பகை இருந்துள்ளது. இந்த நிலையில் சந்தோஷும் அவர் நண்பர்கள் ஷியாம், ஸ்ரீவன் ஆகியோரும் சேர்ந்து ஸ்ரீராமை தாக்கியுள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்து அங்கு வந்த ஸ்ரீராமின் சகோதரர் ஜானகிராமனையும் மூவரையும் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த ஜானகிராமனை அவரது உறவினர்கள் கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக சேர்த்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் ஷியாம், ஸ்ரீவன் ஆகிய 2 கைது செய்தனர். தப்பி சென்ற சந்தோஷை தேடி வருகின்றனர். டாஸ்மாக் மதுக்கடைகளும் போதைப் பொருட்கள் புழக்கமுமே தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற குற்ற செயல்களுக்கு முதன்மை காரணமாக அமைகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நஞ்சகவுண்டன் புதூரில் சரணாலயம் மற்றும் யுகம் அறக்கட்டளை என்ற பெயரில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லம் மற்றும் மனநல காப்பக கட்டிடத்தை அண்ணாமலை திறந்து வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிமங்கலத்தில் காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொல்லப்பட்டது உட்பட தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து குற்ற செயல்களுக்கும் டாஸ்மாக் மதுக்கடையையும் போதைப் பொருள் புழக்கமுமே முதன்மை காரணமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். மலப்பேட்டையில் வசிக்கக்கூடிய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் 52 வயது. நேற்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை, அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்ணுறாங்க. குறிப்பாக குடிபோதையில் வரக்கூடிய மனிதர்கள், கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணுறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் ஒரு டீட்டெயில் அறிக்கையாக கூட கொடுத்துருந்தோங்க ஐயா, நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில் அதை பேசியிருந்தீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்வது, முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்காக நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க. அது வருங்க ஐயா, அது முதலமைச்சருடைய கடமை, கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேக்கன்சி பொசிஷனை 0 பண்ணணும். அம்பத்தூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த செந்தில் என்பவனை 2022ஆம் ஆண்டு கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் காவல்துறை சார்பில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு சாட்சிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து குற்றவாளி செந்திலை திருவள்ளூர் சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உமா மகேஸ்வரி குற்றவாளி செந்திலுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்தார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் கருணாநிதி நினைவு நாளையொட்டி அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி கருணாநிதி நினைவு நாளையொட்டி இன்று அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. அண்ணா நகர் 7வது தெரு சந்திப்பிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதி வழியாக மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு சென்றது. அங்கு கருணாநிதி உருவ சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன், துணை மேயர் ஜெனிட்டா, திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டத் தலைவர் இசக்கியப்பன் தலைமை வகித்தார். வட்ட செயலாளர் குமார் முன்னிலை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் குமார் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார். அப்போது கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வி தொகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் என்றும் பணி அனுபவத்திற்கு ஏற்றாற்போல் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். டிஎஸ்எல்ஆர் பட்டா மாறுதல்களில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரை பெற வருவாய்த்துறை செயலாளர் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் சாம்ராஜ், முத்துமாரி, செம்பலர், சத்திவாணி, இசக்கியம்மாள், கார்த்திக், அஜிஷ் கபூர், இசக்கியப்பன், ஐயாத்துரை, கற்பகம், பரமசிவன், சுரேஷ் முருகன், ஹபீபுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். வட்ட பொருளாளர் மகா ஹரிச்சந்திரன் நன்றி கூறினர்.
திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகள் தாமதமாக நடைபெறுவதை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். மீஞ்சூரில் ரயில்வே மேம்பால பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக கூறி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொன்னேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் அதிமுகவினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன்னையன், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னென்ன கோரிக்கைகள் தமிழகம் பூராவும் அந்தந்த பகுதியிலே இருக்கிற ஆளுங்கட்சி திமுக மக்களுக்கு இழைக்கின்ற கொடுமைகளை, பெண்களுக்கு இழைக்கின்ற பாலியல் தொல்லை போன்ற கொடுமைகளை, கஞ்சா போதைப்பொருள் விற்பனையால் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுற சின்ன வயதிலிருந்து பெருவயது வரைக்குள்ள பெண்களின் அவலங்களை, எத்தனையோ திட்டங்களை செய்வோம் என்று சொல்லிவிட்டு 10-15 திட்டங்களை கூட அரைகுறையாக செய்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிறாரே இந்த ஸ்டாலின், இந்த உதயநிதி ஸ்டாலின் என்று திமுக விட்டு பெண்களே அழுகிற அந்த கொடுமைகளை விளக்கி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அடுத்த இளங்காடு அம்பேத்கர் நகரில் 10 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வழங்கப்படுவதால் அடிப்படை தேவைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி செயலாளரிடம் முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலக நுழைவாயில் அருகே காலி குடங்களுடன் அமர்ந்து குடிநீர் முறையாக வழங்க கோரி முழக்கமிட்டனர். அதன் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசனிடம் முறையாக குடிநீர் வழங்க கோரி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே சங்கநேரியில் பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞரை கழுத்தை அறுத்து கொன்றது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கூடன்குளம் அருகே உள்ள சங்கநேரியை சேர்ந்தவர் பிரபுதாஸ் அதே பகுதியில் தச்சு வேலை செய்து வருகிறார். இவர் இருசக்கர வாகனத்தில் அவரது நண்பருடன் கோழியான்குளம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் காரில் வந்தவர்கள் காரால் பைக்கை இடித்து தள்ளினர். கீழே விழுந்த பிரபுதாஸை கழுத்தை அறுத்து கொன்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஊர் மக்கள் ராதாபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பிரபுதாஸின் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கூராய்வுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன் பிரபுதாஸை காரை ஏற்றிக்கொள்ள முயற்சி நடைபெற்றதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறும் சாதி கொலைகள் பட்டியலின மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்து வந்த கும்பலின் தலைவன் உள்ளிட்ட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தஞ்சாவூரில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்கப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது முகமது அப்பாஸ், பிரவீன் அரவிந்த், வெங்கடேஷ், சுரேஷ்குமார், அபிஷேக் விஸ்வா ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரித்ததில் இவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நவீன்குமார் தலைமையேற்று செயல்படுவது தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் திண்டுக்கல்லிற்கு சென்று நவீன்குமாரை கைது செய்தனர். அவனிடமிருந்து 600க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளையும் கைப்பற்றினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 174வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் புதுவை, கடலூர் மறை மாவட்ட முதன்மை குலதெய்வசாமி சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றி பெருவிழாவினை தொடங்கி வைத்தார். விழாவில் நாள்தோறும் 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இதில் பங்கு தந்தைகள், அருட்தந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலிகளை நிறைவேற்றுகிறார்கள். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 15ஆம் நாள் புதுவை, கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு சிறப்பு ஆடம்பர தேர்வு நடைபெற உள்ளது. பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை சூசேராஜ், உதவி பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ ஆகியோர் தலைமையில் பங்கு மக்கள் செய்திருந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலையடிவாரத்தில் அமைந்துள்ள மும்மூர்த்தி திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. பெரியகுளம் அருகே முருகமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் மும்மூர்த்தி கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
தனி சன்னதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடன் அருள்பாலிக்கும் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பால், தயிர், மஞ்சள், தேன், இளநீர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவபெருமான் ருத்ராட்ச மாலைகளாலும் வண்ண மலர் மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார். சிவபெருமானுக்கு தூபம் காட்டப்பட்டு பஞ்ச கற்பூர ஆராத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் முருகமலை, பெரியகுளம் ஆகிய ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசித்து சென்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 75,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 9,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 75,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 82,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 127 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தையில் இன்று வணிகம் சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 451 புள்ளிகள் குறைந்து 80,093 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 145 புள்ளிகள் குறைந்து 24,428 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். டெல்லியில் வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதனின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம். சுவாமிநாதனின் உருவம் குறித்த அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் வெளியிட்டார் பிரதமர் மோடி. உழவர்களின் நலனை காக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரி விதித்த பின்னணியில் அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிப்பு. கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை. MS சுவாமிநாதனின் நூற்றாண்டையொட்டி அவரது சாதனைகளை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின். சுவாமிநாதனை அடியொற்றி மேலும் பல மாணவர்கள் சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாக திமுக அரசு உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. திமுக அரசு பட்டை நாமம் சாற்றியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியதற்கு பதில். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.